ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த பொழுது எம்பெருமான் மோகினியாக அவதாரம் எடுத்து தேவர்களுக்கே அமிர்தத்தை கொடுத்தான் என்பது சரித்திரம். அப்படி எம்பெருமான் மோகினியாக தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்த ஸ்தலம் இந்த ஊர் மோகனபுரி என்றும் மோகன க்ஷேத்திரம் என்றும் மோகூர் என்றும் அழைக்கப்படுகின்றது. 108 திவ்ய தேசங்கள்ல பாண்டிய திவ்ய தேச அனுபவங்களிலே இன்று திருமோகூர் திவ்ய தேச அனுபவம். புலஸ்திய மகரிஷி துவாபர யுகத்திலே இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து தங்கி இருந்து தவம் புரிந்து பின்னை பிள்ளை பேறு பெற்றார் என்றும் இந்த திவ்ய தேச சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. நம்மாழ்வார் மோட்சத்துக்கு செல்லும் முன்னே இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானே வழித்துணை பெருமாளாக வந்தார் என்றும் அவரை காட்டுகின்றார். ஆத்தன், திருமோகூர் ஆத்தன் என்று இந்த எம்பெருமானுக்கு நாமம். ஆத்தன்னா துணையாக வரக்கூடியவன். ஆக ஒரு ஜீவனானது மோட்சத்துக்கு செல்கின்றது அப்படின்னா அந்த ஜீவனுக்கு வழித்துணையாக வரக்கூடிய பெருமாள் திருமோகூர் ஆத்தன், காளமேக பெருமாள். இந்த சம்சாரத்துல இந்த ஜீவனானது எப்படியெல்லாமோ தவிப்பதிலே, இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த நெருப்புல சிக்குண்டு கிடந்ததனாலே அந்த ஜீவனுக்கு ஆறி இருப்பதற்காக காளமேகம்னா என்ன செய்யும்? நீரை அப்படியே சொரிந்து நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அப்படி இந்த காளமேகமான எம்பெருமான் இந்த ஜீவனானது இந்த சம்சார தவிப்பை விட்டு மோட்சத்துக்கு செல்லும் பொழுது அந்த வழியிலே குளிர்ச்சியான நீரை சொரிந்து கொண்டே நமக்கு வழித்துணையாக நம் கூடவே வருவார் என்று இந்த எம்பெருமானுடைய ஏற்றம். இந்த திவ்ய தேசத்துல எழுந்தருளி இருக்கும் சக்கரத்தாழ்வார் 16 திருக்கைகளோடு எழுந்தருளி இருக்கிறார் என்பது ஒரு தனி சிறப்பு. சங்குடன் வலப்புறம் வரதஹஸ்தமும் இடது பக்கத்தில் கதாயுதம் ஏந்திய கையோடு விளங்குகின்றார். உற்சவர் திருமோகூர் ஆப்தன் அப்படின்னா வழங்கக்கூடியவர். குடமாடு கூத்தன், தயரதன் பெற்ற மரகத மணித்தடம், சுடர்கொள் சோதி, படர்கால் பாம்பனை பள்ளி கொள்வான் அப்படின்னு எல்லாம் இந்த எம்பெருமானுக்கு திருநாமங்கள் ஆழ்வார் சாத்துகின்றார். திருமாலுக்கே உரிய பஞ்ச ஆயுதங்களோடு இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கான். தாயார் மோகூர்வல்லி தாயார், மோகனவல்லி, மோகவல்லி, மேகலதா நாச்சியார்னும் சொல்லுவார்கள். அப்படி திருமோகூர் ஆப்தனாய், குடமாடு கூத்தனாய், தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையாய், மோகூர்வல்லி தாயாரோடு ஷீராப்தி புஷ்கரணி தாள தாமரை தடம் என்கின்ற தீர்த்தத்தோடு கேதகி விமானத்துக்கு கீழே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். பிரம்மன் ருத்ரன் அஜருத்ரனுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கிறான். நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாராலேயும் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திவ்ய தேசம் 12 பாசுரங்களாலே இந்த 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆளவந்தாரனுடைய அடியவர்களான திருமோகூர் அப்பன், திருமோகூர் நின்றார் அப்படின்னு இந்த 2 பேருமே இந்த ஊரிலே பிறந்தவர்கள் அப்படிங்கிற செய்தி நாம் இங்கே குறிப்பிடத்தக்கது. தாடதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் 4 சுரிகுழல் கமலக் கண்கணிவாய் காளமேகத்தை அன்னி மத்து ஒன்னு இளம் கதியே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் இந்த திவ்ய தேசத்துக்கு தண்டோடு பொருந்திய தாமரை மலர்கள் நிறைந்த குலங்களாயிருக்கு. தாள தாமரை தடம் அணிவயல் திருமோகூர். ஆக அதனாலே இந்த தீர்த்தத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு தாள தாமரை தடம் என்று நாம் பார்த்தோம். ஆக தாமரை தடம்னா இந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களாகவே காட்சி கொடுக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய குளம் அதுவும் தண்டோடு பொருந்திய தாமரை மலர்கள் நிறைந்த குளமாக இருக்கின்றது. அணிவயல் திருமோகூராக அழகிய வயல்களை உடைய திருமோகூர். அந்த திருமோகூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே
நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கின்றான் எம்பெருமான். நிலையாக பொருந்தி இருக்கக்கூடியவன். நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்றுனா, நாளும் மேவி நன்றாக நிலையாக பொருந்தி இருப்பவன், அமர்ந்து நின்று அப்படி நிலையாக உகந்து அடியவர்களுக்காக எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அசுரரை தகர்க்கும், அசுரர்களை தகர்ப்பிக்கின்றான். எப்படி? தோளும் நான்குடை தோள்கள், வீரத் தோள்களையும் சுருண்ட தலைமயிர், சுரிகுழல், சுருண்டையான கேசம் தலைமயிர், அதுக்கு மேலே கமல கண், தாமரை போன்ற விழிகளையும், கனிவாய், கொவ்வை கனி போன்ற வாய் இதழ்களையும் உடைய காளமேகம், காளமேக பெருமாளை தவிர அன்றி மற்று ஒன்று இளம் கதியே, நாங்கள் வேறு கதியற்றவர்கள் என்கின்றார். ஆக அடியவர்களை ரட்சிப்பதற்காகவே அழகிய வீரத்தோள்கள், அதாவது எதிரிகளுக்கு வீரத்தோள்களையும் அடியவர்களை தன்னிடத்திலே எப்பொழுதும் அடிமை கொள்ளும்படியாக சுருண்ட கேசம், தாமரை போன்ற விழிகள், கொவ்வை கனிவாய் போன்ற வாயுதழ்களை கொண்ட காளமேக பெருமாளை தவிர நாங்கள் வேறு அன்றி மற்றொன்று இளம் கதி, வேறு கதின்னு எங்களுக்கு கிடையாது என்று நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரத்தில் திருமோகூருக்குன்னு இருக்கக்கூடிய பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்கின்றார். திருமங்கையாழ்வாரும் சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் அப்படின்னு சிறிய திருமடலிலேயும் காட்டி கொடுக்கிறார். இதே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரத்தில் வாயான் மலர்கோதி வாவிதொரு மேயுமோ மேயா மலப்பால் விரையுமோ மாயன் திருமோகூர் வாயின்னு சேருமோ நாளை வருமோ கூர் வாயண்ணம் வாழ்ந்து, தலைவியாய் இருந்து அன்னப்பறவையை எம்பெருமானிடத்தில் தூது அனுப்பக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கு இந்த பாசுரம். நான் அனுப்பிய அன்னப்பறவருக்கே அது நான் சொன்ன செயலை விட்டு விட்டது. செயலை கைவிட்டு வேற என்ன செய்யறதுன்னா, வாயினால மலர்களை கோதி ஒவ்வொரு குளங்களிலும் சென்று மேய்ந்து கொண்டிருக்கிறதே. வாயான் மலர்கோதி வாவிதோறும் மேயுமோ, எம்பெருமானிடத்தில் சென்று என்னுடைய நிலையை சொல்லுன்னு சொன்னால் அந்த செயலை கைவிட்டு வாயினால் மலர்களை கோதி கோதி ஒவ்வொரு குளங்களிலும் சென்று மேய்ந்து கொண்டிருக்குமா? அல்லது மேயாமல் அப்பால் விரையுமோ, என் விருப்பத்துக்கு ஏற்ப திருமோகூரை நோக்கி விரைவாகச் செல்லுமோ தெரியவில்லையே. மாயன் திருமோகூர் வாயின்னு சேருமோ, திருமோகூர் என்ற திவ்யதேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானிடத்தில் இன்னே போய் சேருமா, நாளை வருமா, அல்லது நாளைக்குத்தான் சென்று திரும்புமா, கூர் வாயன்னம் வாழ்ந்து அப்படின்னு கவலையாக பேசுகிறார். திருமோகூர் ஆப்தன் இடத்துல சென்று இன்றே சேர்ந்து விடுமா, இல்லை நாளை சென்று சேருமா, அல்லது என் விருப்பத்திற்கு ஏற்ப விரைந்து செல்லுமா, இல்லை அத்தனை செயலையும் விட்டு விட்டு ஒவ்வொரு மலர்களையும் வாயினால கோதி கோதி ஒவ்வொரு குளங்களிலேயும் சென்று மேய்ந்து கொண்டிருக்குமா, நான் தெரியேன் கவலையோடு சொல்றார். அப்படி இந்த ஜீவனுக்கே உரியதான பலனை பெறுவது அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியிலே சென்று சேர்ந்து அவன் அருளாலே அவன் அடி சேர்வது என்று ஆழ்வார்கள் காட்டினபடி அவனுடைய அருளப் பெற்ற அவனிடத்திலே சென்று சேர்ந்து அவன் உகப்பால அவனுக்கு கைங்கரியம் செய்வது. அவனுடைய அருளை பெறுவதுன்னா காளமேகத்தை எம்பெருமான் காத்து கொண்டிருக்க எப்பொழுது நாம் அவன் அடி சேர்வது என ஆழ்வார் இங்கே காளமேகத்தை அன்றி மத்தொன்று இளம் கதியேன்னு காட்டிவிட்டார். ஆக கதின்னு சொன்னா அவனுடைய திருவடி தாள்கள். அவனுடைய திருவடி தாள்களிலே சென்றும் சேரக்கூடிய நாள் என்னாளோ. இந்த ஜீவனுக்கு வழித்துணையாக உஷாத்துணையாக வருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்க நாம் சென்று சேர்வது என்னாளோ என்று ஆழ்வார்கள்லாம் இங்கே கேட்கின்றார்கள். அப்படி ஆழ்வார்கள் பாசுரத்தை கொண்டு, ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஒவ்வொரு வாக்கியமும் சத்தியம். அப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டு நாமும் அந்த திருமோகூர் ஆப்தனுடைய திருவடிகளிலே சேருவதற்கு
அவனுடைய இன்னருளையே பார்த்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.